வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரி செயின் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நான் ஆரி நாட் சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண ஃபேப்ரிக்கோடவே ஒரு 4 செயின் நம்ம போட்டிருந்தோம்ல, அதுலேயே நான் நாட் போட உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த 4 செயினை போடுங்க. நம்ம இப்போ நாட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது 2 செயினை பேஸ் பண்ணி தான் நம்ம நாட் போட முடியும். இதை ஃபஸ்ட்டு செயின்னு தெரியறதுக்காக கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். பிகினர்ஸ் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஆனால் ரெகுலராக நம்ம எந்த அளவில் குத்துவோமோ அதே அளவில் குத்தி கீழே இருக்கிற செயினை நம்ம வெளியில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு செயின். இப்போ எடுத்தது செகண்ட் செயின் எடுத்துட்டு தேர்டு செயின் போகிற டைரக்ஷனுக்கு மட்டும் போகணும். துணியில் குத்தக்கூடாது. இங்கே இருந்தே இதோ பாருங்கள், இந்த பிராண்டை பாருங்கள். இப்போ நான் நீடில் என்ன பார்த்தா மாதிரி திருப்ப போகிறேன். அப்போ இந்த பேர் இப்போ திரும்புது பாருங்கள். இது திரும்பின உடனே பின்னாடியே கொண்டு வந்துட்டு இந்த லூப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு லூப்பு, அதில் நான் மாட்டிட்டு மேலே இழுத்துட்டு கீழே இழுக்கிறேன். இதோ பாருங்கள், நாட் விழுந்துருச்சு. கையில் ஒரு தடவை சொல்கிறேன். 1 2ன்னு நம்ம எடுப்போம். 1 கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கிட்டு 2வை எடுத்துட்டு தேர்டோட பொசிஷன் போகிறோம். ஆனால் துணியில் குத்தக்கூடாது. அங்கேருந்தே நீடில் மட்டும் திருப்பி பின்னாடி இந்த 1ல் மாட்டி மேலே இழுத்துட்டு கீழே இழுக்கணும். நான் இன்னொரு தடவை த்ரெட்டை வச்சேவும் நான் போட்டு காட்டுறேன். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்ல வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு லூப்பை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். செகண்ட் லூப்பை பக்கத்துலேயே எப்பவும் குத்துற மாதிரி குத்தி செகண்ட் லூப்பை எடுத்துக்கிறேன். தேர்ட் லூப் டைரக்ஷன் மட்டும் போகிறேன். துணியில் குத்த மாட்டேன். அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இந்த பாருங்கள், ஊசியை நான் எப்படி திருப்பிட்டு கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப்பை மாட்டி மேலே இழுத்ததுக்கப்புறமா நான் கீழே இழுக்கிறேன். இந்த நாட் வரும். ஸ்டார்டிங்கில் போடும்போது தான் உங்களுக்கு இந்த லூப் வரும். பட் போட லூப்பே இல்லாமலே நம்ம கண்டினியூஸாக குட்டி செயின்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போடுறது பழகணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி போடுறது. இப்போ பாருங்கள், லூப்பே தெரியாமல் நம்மளால் கண்டினியூஸாக போட முடியும். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் பெருசாக எடுத்து லூப் வச்சே போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த நாட் போட்டிங்கன்னா தான் உங்களோட ஆரி ஒர்க்கோட எவ்வளோ நீங்கள் போட்டாலும் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். பிரிஞ்சு வராமல் இருக்கிறது இந்த ஆரி நாட்டு தான். இப்போ இந்த நாட் நான் த்ரெட்டில் போட்டுட்டேன். இன்னொரு தடவை நான் கையிலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 2 ஃபஸ்ட்டு லூப்பை மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. செகண்ட் லூப்பை பக்கத்துலேயே குத்தி எடுத்துட்டு தேர்டோட டைரக்ஷன் போகிறோம். ஆனால் குத்தக்கூடாது. குத்தாமல் நீடில் மட்டும் இப்படி திருப்பி கொண்டு இந்த 1ல் மாட்டி மேலே இழுத்துட்டு கீழே த்ரெட்டை இழுங்க. கண்டிப்பாக கரெக்டாக இந்த நாட் அழகாக விழும். இந்த நாட்டு தான் நமக்கு கரெக்டான பொசிஷன் போடுறது. ஆரி நாட்டை ட்ரை பண்ணுங்கள். ஆரி செயின் நாட்டை வச்சு நிறைய நம்ம ஒர்க் போடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.